ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாகர்கோவில் சைடு மல்லித்தூள் இப்படி தான் வீட்டில் ரெடி பண்ணுவோம். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் வறுக்க வேண்டிய மல்லியை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ மல்லி வறுக்க போகிறேன். ஒரேடியாக வறுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கோங்க. பெரிய கடாய்னா ஒரேடியாக வறுத்துடலாம். ஃப்ளேமை மீடியமாக வச்சு வறுத்துக்கோங்க. பாதி வரப்பட்டதும் நான் கருவேப்பிலையை கழுவி காய வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. கன்னியாகுமரி சைடெல்லாம் இந்த மாதிரி தான் தனியா வறுத்து வைப்பாங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து நம்ம தனி மிளகாத்தூள்னாலும் சரி, நம்ம மிஷினில் கொடுத்து திரிக்கிறதுக்கு முன்னால் அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து திரிச்சோம்னா அந்த மசாலாவோட கலரும் மாறாது, அதோட டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வறுபடணும். வறுபட்டுட்டான்னு பார்க்குறதுக்கு அந்த கருவேப்பிலை எடுத்து நம்ம உடைக்கும்போது இந்த மாதிரி உடைப்படும். அதே மாதிரி அந்த மல்லியையும் உடைக்கும்போது இந்த மாதிரி உடைப்படும். நல்ல மணமும் வரும். கருவேப்பிலை அந்த மல்லியோட மணமும் நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அடுத்த ஷிஃப்ட்டையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து திரிச்சிக்கோங்க. மல்லியை மிஷினில் திரிச்சாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் ஸ்டோர் பண்ணணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். அந்த சூட்டோடையே வச்சிங்கன்னா நீர் கோர்த்து கெட்டு போயிடும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா எதில் ஸ்டோர் பண்ணணுமோ அதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.